பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1வது வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்கப்பா. நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களோடு பேசி உம்முடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுது. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, நம்ம கடைசி காலங்களில் உலகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற துன்பங்கள், வேதனைகளை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பலவிதமான நெருக்கங்கள், சபைகளுக்கு விரோதமான பல நெருக்கங்களை உலகம் எங்கும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள், அப்போஸ்தலர் 8 நம்ம பார்க்கும்போது ஆதி அப்போஸ்தலர் நாட்கள், அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். இயேசு மரித்து உயிரோடு எழும்பி போனதுக்கு பிறகு, பரலோகத்துக்கு பரத்துக்கேறி போன பிறகு அப்போஸ்தலருடைய ஊழியம் ஆரம்பிக்கிற இந்த காலங்கள் தான் இந்த 8வது அதிகாரம் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அப்போ 7வது அதிகாரத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்தேவானை கொலை செய்கிறார்கள், இரத்த சாட்சி அவர் மரிக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலைகள் அன்னைக்கு என்ன நடக்குது? எருசலேம் அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அப்போ ஒருபுறம் கொலை, கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் ஒருபுறம் மரித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல கொடுமையான காரியங்களை சபைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு முதல் திருச்சபை, அதாவது இப்போ முதல் நூற்றாண்டுல உண்டான ஆதி அப்போஸ்தல சபைகள், அப்போஸ்தலர்கள் எழும்பி வந்தாங்க உண்மைதான். ஆனாலும் அநேக விதமான நெருக்கங்கள் சபைகளுக்குள்ளதாக, துன்பங்கள், வேதனைகள் பெருகி பீக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொலை செய்கிறது, ஒரு மனிதனை கொலை செய்கிறதா அதுக்கு எண்டு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு கொலை, கிறிஸ்தவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிற காலம்தான் அந்த முதல் நூற்றாண்டு காலம். அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? அங்கே பாருங்க, அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யாரை? ஸ்தேவானை கொலை செய்வதற்கு. ஸ்தேவான் மரித்து விட்டான், 7வது அதிகாரம் மரித்து விட்டான். அப்போ ஒருபுறம் கொலை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடுத்த பகுதி என்ன நடக்குது? அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஒருபுறம் கொலை, சபைக்குள்ள இருக்கிற ஊழியக்காரனை கொலை பண்ணிட்டாங்க, விசுவாசிகளை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சுத்தி கொலை 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 மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து துன்பங்கள். சாதாரண துன்பம் அல்ல. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எருசலேமிலுடைய சபைக்கு மிகுந்த துன்பம். சாதாரண துன்பம் இல்ல, மிகுந்த துன்பம். அவங்களால சகிக்க முடியாத துன்பத்தில் அவர்கள் பாடுபடுகிறார்கள். யார்? அன்றைக்கு இருந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், முதல் நூற்றாண்டு சபை மக்கள், முதல் நூற்றாண்டு ஊழியக்காரர்கள் அவ்வளவு வேதனைப்படுறாங்க. மிகுந்த அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் நூற்றாண்டுல இன்னைக்கு இத்தனை சபைகள் இருக்கிறது. இன்னைக்கு சுமார் 350 கோடி ஆத்துமாக்கள் இயேசுவை அறிந்தவர்களாக உலகமெங்கும் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக, பலவிதமான இரத்த சாட்சிகள் வழியாகத்தான் சபைகள் வளர்ந்தது என்பதை நீங்க மறந்துடக்கூடாதுங்க. அப்போ பலவிதமான துன்பங்கள் வழியாகத்தான் சபைகள் இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. உலகமெங்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பிரசிடென்ட் இருக்கிறாங்க. 190 நாடுகள், அபிஷியலான நாடுகள் இருக்குது. அதுல 120 நாட்டில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அல்லனா பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள். கடந்த நாளில் நான் எடுத்து தேடிட்டு இருந்தேன். உலகத்துல இருக்கிற 190 நாடுகள்ல எத்தனை நாடுல தலைவர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 120 நாடுல அரௌண்ட் 120 கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிரசிடென்ட் அல்லனா பிரைம் மினிஸ்டர் யார் தெரியுமா? கிறிஸ்தவங்க. இது எப்படி உண்டானது? இப்படிப்பட்ட மிகுந்த துன்பத்துல தான் அவர்கள் உருவாக்கப்பட்டாங்க. அவ்வளவு துன்பத்தை அவங்க சகித்ததுனால தான் ஆண்டவராகிய தேவன் அவர்களை மகிமைப்படுத்தி இன்னைக்கு உலகமெங்கும் கிறிஸ்தவம் பரவுவதற்கு காரணமா இருந்தது. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்திய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவம் சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்பதற்காக பலவிதமான நெருக்கங்களை இன்னைக்கு இந்தியாவில் பல தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு ரீசெண்டாக நான் கேட்ட ஒரு செய்தி, ஒரு புதுதாக ஒரு அமெண்ட்மெண்ட் என்ன செய்ய போறாங்க, கொண்டு வர போறாங்க. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களுடைய ஸ்கூல் ஆகட்டும், கிறிஸ்தவங்களுடைய கல்லூரி, காலேஜ், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஃபாரின் ஃபண்டு வருது பார்த்தீங்களா? இந்த ஃபாரின் ஃபண்டை தடை செய்யும்படிக்காக, ஃபாரின் ஃபண்டை அவங்களுக்கு போகிறதுனால தானே இவங்க நிறைய காரியங்களை, நல்ல காரியங்களை செய்கிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக தடை செய்யும்படிக்காக பலவிதமான காரியங்களை இன்னைக்கு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு இந்தியாவுக்கு விரோதமாய் பல காரியங்களை, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது கிறிஸ்தவர்களை தடை செய்யணும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இந்தியாவிலேயே முதல் ஹாஸ்பிட்டல் யார் மூலமா வந்தது? கிறிஸ்தவங்க மூலமா. கல்லூரி எப்படி வந்தது? கிறிஸ்தவங்க மூலமா. ஸ்கூல் எப்படி வந்தது? கிறிஸ்தவ மூலமா. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். தெரிந்துமே அதை தெரியாதது மாதிரி அதை தடை செய்து இந்தியாவை தலைகீழாய் மாற்றி
எல்லாம் மதம் பிடித்தவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்தியாவில் பலவிதமான துன்பங்களை சபைக்கு கொண்டு வரும்படிக்காக பலவிதமான திட்டங்கள் ரகசியமாக இந்தியாவுக்கு விரோதமாக, இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் போடும்படிக்காக சாத்தான் என்ன செய்திருக்கிறான்? சதி வேலைகளை பின்னுக்கு இருந்து செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், சபைக்கு துன்பம் வரப்போகிறது. இந்தியாவில் இருக்கிற சபைக்கு இன்னும் பயங்கரமான துன்பங்கள் வரப்போகிறது. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? சபைகளுக்கு துன்பம் வரும்போது ஆதி அப்போஸ்தலர் துன்பத்தை பார்த்து சோர்ந்து போய் குண்டி குறுகி, ஐயோ கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இவ்வளவு துன்பம் வந்துருச்சேன்னு சொல்லி எங்கேயுமே சோர்ந்து போனதாய் சொல்லப்படவில்லைங்க. அந்த துன்பம் வரும்போது அவங்க என்ன செய்தார் தெரியுமா? அதைத்தான் இந்த காலத்துல இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி, உலகமெங்கும் உபத்திரவத்தில் போய்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் என்ன செய்தார்கள்? மிகுந்த துன்பம் உண்டான உடனடியாக அறைக்குள்ள போயிட்டு அழுது புலம்பி, இயேசுவே என்னை எடுத்துக்கோங்க, நான் செத்து போயிடுறேன், எனக்கு முடிஞ்சிருச்சு, எனக்கு வாழ்க்கை வேண்டாம், அப்படிலாம் புலம்பலைங்க. என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர்கள் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனாங்க. பல இடங்களுக்கு சிதறி போறாங்க. ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போறாங்க, இன்னொரு மாவட்டங்கள் எங்கும் சிதறி போறாங்க. உபத்திரவத்தின் நாட்கள்ல சிதறப்பட்டு போனவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் குண்டி குறுகி போய் ஏதோ போய் பயந்து கொண்டு முடங்கி போகவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து, சிதறி போனவர்கள் சும்மா இருக்கலைங்க, போய் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்தியாவுக்கு உபத்திரம் வரப்போகிறது. இந்தியாவுக்கு பலவிதமான கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் பலவிதமான துன்பங்களை கொண்டு வரும்படிக்காய் சாத்தான் மனிதர்களையும் தலைவர்களையும் மக்கள் தலைவர்களையும் கொண்டு பயன்படுத்தலாம். சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? பலவிதமான நெருக்கங்கள் வரப்போகிறது உண்மைதான், பலவிதமான துன்பம் வரப்போகிறது உண்மைதான். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? தைரியமாய் சுவிசேஷம். எங்கெல்லாம் சிதறப்பட்டு போகிறோமா? யூபியில் போகிறீங்களா? யூபியில் பிரசங்கம் பண்ணுங்க. அடிக்கிறாங்களா? ஆண்டவர் இன்னொரு இடத்துல உங்களை கொண்டு போவாங்க. இன்னொரு இடத்துல போகும்போது கொலை செய்கிறாங்களா? ஒருத்தன் சாவான், 1000 பேர் எழும்புவாங்க. யார் உங்களை துன்பப்படுத்துகிறோம் அவங்க மத்தியில் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த கடைசி காலத்தில் வரப்போகிறது. ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அற்புதங்களும் மகிமையான காரியங்களையும் கர்த்தர் செய்ய போகிறார். பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவங்க சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது 6வது வசனம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஒருபுறம் பெருகினாலும் சுவிசேஷம் சொல்வதற்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தடை பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. சுவிசேஷம் அதிகமாக இந்தியாவில் பரவ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மதம் பேசுகிறதல்ல, மதம் மாற்றுவதல்ல, மனதை மாற்றுகிறது. நித்திய ஜீவனுக்கு நேரான ஒரு வாழ்க்கையை வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு வழியை காண்பிக்கும்படிக்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா? பெரிய பெரிய அதிசயங்களை ஜனங்கள் பார்க்க போறாங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க பார்க்க போறாங்க, மினிஸ்டரா இருக்கிறவங்க பார்க்க போறாங்க, சிஎம் பார்க்க போறாங்க, பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாங்க, பிரசிடென்டே பார்க்க போறாங்க. உலகம் எங்கும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உத்தரவத்தின் மத்தியிலும் மிகுந்த துன்பத்தின் மத்தியிலும் சபைகளுக்கு ஆண்டவர் செய்ய போறார். குறிப்பாக இந்தியாவுக்கு கர்த்தர் செய்ய போறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நார்த் இந்தியாவில் ஊழியம் பண்றீங்களா? நீங்க இதை கேட்டுக்கொண்டு சோர்ந்து போக உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. மிகுந்த துன்பத்திலும் ஆண்டவர் உங்களுக்காக வழிகளை திறக்கிறார். சுவிசேஷ தடை செய்யாதீங்க, தைரியமாய் முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உங்க சபை மூலமாக அநேக திரளான ஜனங்களை ரட்சிப்பில் நடத்தி அதிசயத்தை செய்ய போகிறார் என்று கர்த்தர் பேசுகிறார். பரிசுத்த பிதாவே, வருகைக்கு நேராக எங்களை நடத்துவதற்கு இந்த கடைசி காலத்துல எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் அநேகருக்குள்ள தொடர்படட்டும். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே, தேசமெங்கும், இந்திய தேசமெங்கும், உலகமெங்கும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.